100 தானே வேணும்? இந்தா கிளம்பு. என்னங்க? ஆமா, நீ எதுக்கு இங்க வந்த? என்னடா இப்படி கேக்குற? ஒரு தம்பி வீட்டுக்கு அக்கா எதுக்கு வருவா? உன்னை பாத்துட்டு போலாம் தாண்டா வந்தேன். பாத்துட்டல்ல, கிளம்பு. ஆ, அவ ரோசம் கட்டவ. இப்ப நான் செருப்பால் அடிச்சு அமிச்சா கூட நாளைக்கு புது செருப்பு வாங்கிட்டு வந்து பழைய செருப்புல அடிக்காத புது செருப்புல அடின்னு சொல்லுவா. அவள போய் பேசி. அவரு பேங்க்ல ஒரு சீஃப் அக்கௌண்டன்ட். பேங்க்ல என்ன பெருசா சம்பளம் கொடுத்துட்டு போறான்? எப்படி இந்த 2 பொண்ணுங்களுக்கும் கிராண்டா கல்யாணம் பண்ணாரு? சைடுல ஏதாவது வாங்குறாரா? தப்பான வழியில சம்பாதிக்கிறது எங்க அப்பாக்கு பிடிக்காது. அப்பா எனக்கு பிடிக்குன்னு சொல்றியா? எங்க அப்பா எப்பவும் மத்தவங்களுக்கு நல்லதுதான் செய்வாரு. அதனாலதான் ஆண்டவன் அவருக்கு எந்த குறையும் வச்சதில்ல. ஓ, புதுசா இருக்கு இந்த தியரி. மத்தவங்களுக்கு நல்லது செஞ்சா ஆண்டவன் எந்த குறையும் வைக்க மாட்டாரா? அப்ப இனிமேல் நானும் நல்லது செஞ்சு பணக்காரன் ஆயிடுறேன். எங்க அப்பா பணம் காசு நிறைய சேர்க்கல, ஆனா புண்ணியத்தை நிறைய சேர்த்து வச்சிருக்காரு. ஓ, அப்பா மேல எவ்வளவு பாசம். எப்பவுமே பெண்களுக்கு அப்பா மேல பாசம் அதிகம்னு சொல்லுவாங்க. நீ ப்ரூவ் பண்ணிட்ட சரோ. சரோ, எனக்கும் பொண்ணு பிறந்துட்டா என் மேல பாசமா இருப்பாளா? நகையெல்லாம் ஃபுல்லா பாத்துட்டீங்களா? போலாமா? உன்னை நகையோட நான் பார்த்த பிரச்சனை இல்ல, ஆனா மத்தவங்க உன பார்த்து உனக்கு திசையா இருக்கக்கூடாதுல்ல. எதுக்கும் வீட்டுக்கு வந்ததும் உன் கிரிஜாக்காவை திஷ்டி சுத்தி போட சொல்லு. நீ அழகா இருக்குன்னு எத்தனை தடவை சொல்லியிருக்க. தேங்க்ஸ் சொல்லலனாலும் பரவாயில்ல, கொஞ்சம் சிரிக்க மாட்டியா? அப்பா, என் பொண்டாட்டி சிரிச்சிட்டாடா. சரி வா போலாம். ரொம்ப நாளைக்கு அப்புறம் இப்பதான் உன்னை வெளியில வச்சுட்டு வீட்டை பூட்டியிருக்கேன். சரி வா போலாம். டேய் வரதா வரதா. ஷோ சரோஜா, இவ்ளோ நகையை போட்டுக்கிட்டு 2 பேரும் ஜோடியா எங்க போயிட்டு இருக்கீங்க? இப்போ உனக்கு அவசியம் தெரியணுமா? ஆமா, நீ எதுக்கு இங்க வந்த? என்னடா இப்படி கேக்குற? ஒரு தம்பி வீட்டுக்கு அக்கா எதுக்கு வருவா? உன்னை பாத்துட்டு போலாம் தாண்டா வந்தேன். பாத்துட்டல்ல, கிளம்பு. ஆ, என்னங்க பாவம் நிலா அக்கா. சரி, நீங்க வேணா போங்க, நான் நிலா அக்கா கூடவே இருக்கேன். நீ எதுக்கு இருக்கணும்? நீ வீட்டில் இருக்கவா உன்னை இவ்வளோ ட்ரெஸ் பண்ணிக்க சொன்னேன்? அதெல்லாம் வேண்டாம், நம்ம போலாம். அக்கா நீ கிளம்பு. டேய் ஆட்டோ வேற 100 ரூபாய் கொடுத்து கட் பண்ணிட்டேன்டா. இப்ப பார்த்து நீ போன்னு சொல்றியே. 100 தானே? 100 தானே வேணும்? இந்தா கிளம்பு. என்னங்க, என்ன அக்கா மேல காசு வீசி எறியறீங்க? வேண்டாம் சரோஜா, இவன் 100 ரூபாய்க்காகவா இங்க வந்தேன்? நீங்க 2 பேரும் ஜோடியா போயிட்டு வாங்க. சாவியை மட்டும் என் கையில கொடுத்துட்டு போங்க. நீங்க வர்ற வரைக்கும் நான் பத்திரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இங்க பாரு, உன்கிட்ட சாவிலாம் தர முடியாது, நீ கிளம்பு. டே வரதா, என்கிட்ட சாவியை கொடுக்கறதுக்கு எதுக்குடா பயப்படுற? நான் உன் அக்காடா. உன் வீட்டுல எதையும் திருட மாட்டேன்டா. உனக்கு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் ஃபோன் பண்ணிட்டு வான்னு? இதை பாரு, எனக்குன்னு ஒரு பிரைவேசி இருக்கு. அக்கான்னு உறவை சொல்லிக்கிட்டு எப்ப பார்த்தாலும் என்ன தொந்தரவு செய்யாது. என்னடா இப்படி பேசுற? தம்பி பக்கத்துல இருக்கேன் தான் அப்பப்ப பார்க்க வரேன். வேண்டான்னா சொல்லுடா, இனிமே இந்த பக்கமே வரல. நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் இந்த அக்காவோட அருமை தெரியாது. நான் செத்ததுக்கு அப்புறம் தான் தெரியும். இங்க பாரு, இதே மாதிரி பேசிக்கிட்டு இருந்தா அப்புறம் என்ன பண்ணுவ? கழுத்தை பிடிச்ச வெளியே தள்ளுவ. எல்லாரும் பாப்பாங்க. வேண்டாப்பா, நான் இப்பவே போயிடுறேன். அக்கா. சரோஜா, 100 ரூபாய் எடுத்துட்டு போறேன்னு பார்க்காத. அவன் மனசு கஷ்டப்படுமேன்னு தான் இந்த 100 ரூபாய் எடுத்துட்டு போறேன்.
என்னங்க இப்படி பண்ணிட்டீங்க? இனிமே அவங்க நம்ம வீட்டுக்கே வர மாட்டாங்க. யாரு? எங்க அக்காளா? அவ ரோசம் கட்டவ. இப்ப நான் செருப்பால் அடிச்சு அமிச்சா கூட நாளைக்கு புது செருப்பு வாங்கிட்டு வந்து பழைய செருப்புல அடிக்காத புது செருப்புல அடின்னு சொல்லுவா. அவளை போய் பேசி. வா 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 வா. வயசாயிட்டு வச்சதுல இல்லை, எங்கே இருக்குன்னு தெரியல, ஒரு கம்பவுண்ட் வச்சுக்க யோகிதை இல்லை, கூட்டமே இல்லை. ஏன்னா ஆன்மீக வைத்தியத்தில் வைத்தியம் பண்ணுங்க நாதியே இல்லாமல் போச்சே. இதே மாதிரி போச்சுன்னா சொப்பு. வா 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 வா, திடீர்னு வந்திருக்கே, சௌக்கியமா? நீங்க வெறும் பார்த்தசாரதியா டாக்டர் பார்த்தசாரதியா? ஏன் கேட்குறேன்? இல்ல வெறும் பார்த்தசாரதியா உலகத்துல யாரு வேணா சௌக்கியமானு கேட்கலாம். ஆனா டாக்டர் இந்த கேள்வி கேட்கலாமா? நன்னா இருந்தா இங்க வருவோமா? அறிவோட குத்திட்டியப்பா. எப்படி கச்சேரியெல்லாம் போயிட்டு இருக்கா? கச்சேரி பிரமாதமா, சாட்டர்டே சண்டே ஃபுல் ஃபுல். தம்பூரா வாட்ச் வாட்சும் தம்பூரம் போயிடுச்சுன்னு சொல்லு. அவ்வளோ கச்சேரியா? ஆமா, நான் ஹரிதாஸ் வீட்டில் நடக்கிற சீட்டு கச்சேரியை சொன்னேன். கச்சேரின்னு சொன்னது இது இல்லையா? இதுவா? தம்பூரம் எதுக்கு எடுத்துட்டு போற? அடகு வைக்கவா? எங்க பார்த்த சாதகம் பண்ண தான் போறேன். சாதகம் இல்லை, அதில் ஒரு பாதகம் இருக்கு. எப்போ கம்ப்யூட்டர் வந்துச்சோ அப்போவே சினோகிராஃபருக்கு வேலை போயிடுச்சு. அதே மாதிரி எப்போ எலக்ட்ரிக் சுதிப்பட்டி வந்துச்சோ அப்போவே உன் தம்பூராவுக்கு மவுசும் போச்சு இல்லையா? நீங்க என்ன வேணா சொல்லுங்க, ஆனா நான் சாகரத்துக்குள்ள மியூசிக் அகாடமியில ஒரு தம்புரா சோலோ கச்சேரி பண்ணத்தான் போறேன். நீங்க ஃபர்ஸ்ட் ரோல உட்காந்துக்கிட்டு ரசிக்கத்தான் போறீங்க. கண்டிப்பா பார்ப்பேன். முதல் வருஷத்துல தான் இருப்பேன். ஏன்னு கேட்டா 2வது வருஷத்துலேருந்து விரிச்சோன்னு கிடக்கும். முதல் வருஷம் மைக்காரர் இருப்பான், நாற்காலி போடுறவர் இருப்பான், பாகவதர் பாடிட்டு இருப்பாரு. பயமா இருக்காது, அதுக்காக சொன்னேன். அப்படிலாம் அபசகுணமா பேசாதீங்கண்ணா. சரி, உடம்புக்கு என்ன? அதை நீங்க தான் சொல்லணும், நானா டாக்டர்? நான் தான் சொல்லணும். ஆனா என்னென்ன சிம்டம்ஸ் நீ தான் சொல்லணும். சொன்னா தான் நான் டயக்னோஸ் பண்ணி மருந்து சொல்ல முடியும். சொல்லு. புரியலையே. கமகன். இத பாரு, அடிக்கடி தலை சுத்துனா பிபின்னு சொல்லலாம். அடிக்கடி பாத்ரூம் வந்தா டயரியான்னு சொல்லலாம். அது மாதிரி அடிக்கடி வாந்திட்டா பிரெக்னன்ட்னு சொல்லலாம். என்னன்னா அது ஏற்கனவே எனக்கு 48 வயசு ஆகுது, இதுக்கு மேல எங்கிருந்து பிரெக்னன்சி? டாய், 48 இல்லை, எப்போவுமே நீ பிரெக்னென்ட் ஆக முடியாது. பொம்பளைகளால் தான் பிரெக்னென்ட் ஆக முடியும். உடனே இது ஒரு மேட்டர் எடுத்துக்க. இப்போ நான் கேட்குற கேள்விகளுக்கு டக்கு டக்கு டக்குன்னு பதில் சொல்லு. சரி. தலைவலிக்குதா? எப்பவாவது. தூக்கம் வருதா? எப்பவுமே. உடம்புல எங்கேயாவது. டேய், டாக்டர்கிட்டலாம் எங்கேயாவதுன்னு சொல்ல முடியாது, ட்ரீட்மெண்ட் பண்ண முடியாது. எங்கேன்னு சொல்லு. 3 அடி உடம்புல எங்கேன்னு எப்படி சொல்றது? ஏண்டா அடிக்க வர? பிடிச்சிட்டு இருக்கு எனக்கு. வையே சுருக்கிங்கடா. உட்கார். மெதுவா. ஐயோ, இப்ப புரிஞ்சிருச்சுடா. இது மசில் கேட்ச். ஒன்று பூமிக்குள்ள விளையிற கிழங்கால வரணும், இல்லைன்னாக்கா எம்டி ஸ்டமக்கால வரணும். நீ விவரமா விளக்கமா என்ன பண்றேன்னு சொல்லு. நான் டயக்னைஸ் பண்றேன், ட்ரீட்மெண்ட் பண்றேன். சரி சொல்றேன். சொல்லு. நான் நடந்தா உடம்பு கூடவே வருது. இரு, இப்படி சொல்றது நகைச்சுவை இல்லை. நடந்து உடம்பு கூட வர மாதிரி இருந்தா உடம்புல எனர்ஜி இல்லைன்னு அர்த்தம், ஊட்ட சக்தி இல்லை. அப்புறம் ஓடினா கொஞ்சம் பின்னாடி வருது, டயர்ட்னஸ். ஆமாம், படுத்தா பயங்கரமா தூக்கம் வருது. தூக்கம் மட்டுமா வருது, வேர்வையும் சேர்த்து வருது. ஆமா, இதை சொல்லிக்கிட்டு வேற டாக்டர் ஆட்டியாவது போனியா? போனேன். என்ன சொன்னார்? உடம்பு ஃபுல்லா ஸ்கேன் பண்ணார். ஸ்கேனா? எங்க? மூளை எடுத்து பார்த்தாரா? இல்ல, முடியல கால் நகம் வரைக்கும். அது ஒன்றும் 3 அடி தானே, பெரிய செலவு ஒன்றும் ஆயிருக்காது. என்ன சொன்னார் ஸ்கேன் எடுத்துட்டு? உயரம் கம்மினாரு. கிண்டலா பண்ற நீ சுப்ரி.
இப்போ நான் சொல்கிறேன், உன் மனசில் அழுத்தமாக ஏதோ இருக்கு. ஆனால் இது வரைக்கும் நீ அதை சொல்லாமல் மழுப்புற. இப்போ நான் கேட்குறேன், இந்த பார்த்து சாதிக்கு நீ சொல்ல வேண்டாம். ட்ரிப்ளிகேனில் இருக்காரு கோயிலில், அந்த பார்த்து சாதிக்கு சொல்கிறத நினச்சிண்டு தயவு செஞ்சு சொல்லு. ஸ்ட்ரெஸ் இருக்கு, சொல்லு சொல்லு, என்ன விஷயம்? எனக்கு பசிக்குது, சாப்பிட முடியல. சாப்பிட முடியலையா இல்லை சாப்பிட வழி இல்லையா? சுப்பனி, உனக்கு வந்திருக்க என்ன வியாதின்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன், டயக்னோஸ் பண்ணிட்டேன். கன்சல்ட் பண்ண வேண்டியவங்கள்ட்ட கன்சல்ட் பண்ணிட்டு உனக்கு நான் அதுக்குண்டான மருந்து அனுப்புகிறேன். வேற நல்ல டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ண போறீங்களா? யார்கிட்டயோ உனக்கே, உனக்கு வந்திருக்க வியாதிக்கு கண்டிப்பாக மருந்து உடனே கொடுத்தாகணும். உனக்கு மட்டும் இல்லை, உன் ஃபேமிலிக்கே நான் செய்கிறேன். நீ போ, நீ கிளம்பு. யாரை வேணா கன்சல்ட் பண்ணுங்க, எனக்கு உடம்பு சரியானா சரி. எத்த தின்னா பித்தம் தெரியும், நீ இருக்க. என்னை பொறுத்த வரைக்கும் எதுவுமே தெரியாதுன்னு சொல்ற உனக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கு. அதான் பெருமாளே பெருமாளேன்னு பெருமாளுக்கு தெரியணும், இல்லை பெருமாளை சதா சர்வகாலமும் நினைக்கிறவனுக்கு தெரியணும். நான் ஏற்பாடு பண்ணுறேன், பண்ணணும். உட்காரு சரோ. பரவாயில்லைங்க. உட்காரு சரோ. நீ நின்னா என் கால் வலிக்குதுமா, உட்காரு. சரோ, என்னன்னே தெரியல, 2-3 நாளா உன் சமையல் சூப்பரா இருக்கு. நான் யோசிச்சு பார்த்தேன், நம்ம ஒய்ஃப் சமையல் எப்படி இவ்வளோ டேஸ்ட் ஆச்சுன்னு. அப்புறம் தான் ஞாபகம் வந்தது, இப்போ நீ சமைக்கிற கேஸ் சிலிண்டரு அந்த எதிர் வீட்டு கிரிஜாவா இல்லை வனஜாவா? கிரிஜா. கிரிஜா. சரோ, இப்பெல்லாம் எனக்கு சரோஜாவை தவிர வேற எந்த பொம்பளை பேரும் ஞாபகமே வரமாட்டேங்குதுமா. என்ன சொல்லிட்டு இருந்தேன்? ஒருவேளை அந்த கிரிஜா இரவலா கொடுத்த கேஸ்ல அதுல சமைக்கிறனால தான் நீ நல்லா சமைக்கிறன்னு எனக்கு தோணுது. என்ன ஜோக் அடிச்ச சிரிக்க மாட்டியா? நான் எப்பவும் சமைக்கிற மாதிரி தான் சமைச்சிட்டு இருக்கேன். அப்படிங்கிற அப்ப கிரெடிட் உனக்கு தான், எதிர் வீட்டு வனஜாக்கு இல்ல. கிரிஜா. ஓ சாரி, கிரிஜா. ஒன்னு தெரிஞ்சுக்க, அந்த கிரிஜா எப்படின்னு எனக்கு தெரியாது, ஆனா அவன் புள்ள நல்லவன் கிடையாது. அவன் ஒரு மாதிரியான ஆளு. சரோ, நம்ம கல்யாணத்துக்கு உங்க வீட்டுல எவ்வளவு பவுன் சவரம் போட்டாங்க? என்ன ஒரு 30-40 சவரம் தருமா? எனக்கு ஞாபகம் இல்லை. ஞாபகம் வராத அளவுக்கு உங்க அப்பா நகை போட்டாரோ? ஒரு சவரனுடைய விலை 25,000. 30 சவரன் வச்சுக்கிட்டா கூட உன் நகையுடைய வேல்யூ 7.5 லட்ச ரூபாய் தானுதா? ஆமா, நீ தாலி மட்டும் தான் போட்டிருக்க, மத்த நகையெல்லாம் எங்க? இப்ப எதுக்கு அதெல்லாம் கேக்குறீங்க? பத்தியா பத்தியா பத்தியா, வழக்கம் போல இந்த தடவை நான் தப்பா நினைக்கிறியே. நான் பணத்தை ஆசையில கேட்கலமா. நல்லா பாரு, இந்த மூஞ்ச பார்த்தா பணத்துக்கு அலையிற மூஞ்சி மாதிரியா இருக்கு. அநேகமா அந்த நகைய பீரோல தான் வச்சிருப்பல்ல?
டாடி எனக்கு மேக்ஸ் சொல்லி கொடு. டேய் வீட்டில் தான் தொந்தரவு பண்ணுவேன், இங்கேயாவது ஃப்ரீயாக இருக்க விட்றா. போய் அத்தை எடுக்கல போ. ஆண்டலத்தை எனக்கு மேக்ஸ் சொல்லி கொடு. நானா? என்னால முடியாதுப்பா. நான் மேக்ஸ் சொல்லி தந்தா தோனி போலிங் போட்ட மாதிரி இருக்கும். என்னால முடியாதுப்பா. மானாத்தை நீயாவது எனக்கு மேக்ஸ் சொல்லி கொடு. என்னால முடியாதுப்பா, எனக்கு எக்ஸாம் இருக்கு. ஐயோ யாராவது சொல்லி கொடுங்களா? டேய் என்னடா? ஏண்டா உங்க அம்மா என்ன நான் செத்தா போயிட்டேன்? ஏங்க உங்களால முடியலன்னு என்கிட்ட சொல்ல வேண்டியது தானே? எதுக்கு கண்டவங்க கிட்ட எல்லாம் கேட்க விடுறீங்க? டேய் வாடா, நான் உனக்கு சொல்லி தரேன். நீ தான் மேக்ஸ்ல ஃபெயில் ஆன. யாரா சொன்னா? டேடி தான் சொன்னாரு. இதெல்லாம் கரெக்டா சொல்லி கொடுங்க, குழந்தை உருப்பிட்டுருவான். இதை கவுண்ட் பண்ணு. 2 3 தப்பு. அதையும் சேர்த்து கவுண்ட் பண்ணு. லைனா கவுண்ட் பண்ணு, 1 by 1 கவுண்ட் பண்ணு. உப்புளிக்கண்ணா, உனக்கு பிடிச்ச வெங்காய பக்கோடா பண்ணிருக்கேன், சாப்பிடு. ஏன் த இப்பதான் அவன் படிக்க உட்காந்தான், அதுக்குள்ள ஏதாவது சாப்பிட கொண்டு வந்து தரீங்களே? அது கொஞ்ச நேரம் கழிச்சு கொண்டு வந்து கொடுக்கலாம்ல. என்னம்மா இதை சாப்பிட 2 நிமிஷம் ஆக போகுதா? சாப்பிட்டுட்டே படிக்கட்டுமே. அதுக்கு சொல்லல அத்தை, படிக்கிறதுக்கு ஒரு நேரம் இருக்கிற மாதிரி சாப்பிட்றதுக்கு ஒரு நேரம் இருக்கு. படிக்கும்போது ஏதாவது சாப்பிட கொடுத்தீங்கன்னா அவன் எப்படி படிப்பான்? அப்புறம் உங்க அப்பா மாதிரி தான் இருப்பான். என்ன நீ என்னென்னமோ பேசுற? என் பிள்ளை ரொம்ப நல்லா படிப்பான். +2ல அவன் எவ்வளவு மார்க் வாங்கியிருக்கான் தெரியுமா? எவ்வளவு மார்க் அத்தை? ஸ்கூல்லயே 2வது வாங்கியிருக்கான். ஏன் அத்தை, ஸ்கூல்ல மொத்தம் 3 பேர் தானா? நீ கிண்டல் பண்றியா? என்ன பிரயோஜனம்? அம்மா நீ பேசாம உள்ள போமா. போறேன்டா, நான் எதுவுமே பேச மாட்டேன். எல்லாம் வந்து சேர்ந்ததுக்கு உயிரை வாங்குறதுக்குன்னு. நீ படிடா. வாங்கப்பா, கோயில் போயிட்டு வந்தீங்களா? ஆமாம்மா, இந்தாம்மா துளசி பிரசாதம் எடுத்துக்கம்மா. ஏம்மா நீ எப்படி நான் தொட்டது வாங்கிக்குவே இல்லை தூக்கி போடவா? கையிலே வாங்கிக்கிறேன். ஐயோ அப்பா, இரு கொஞ்சம் இரு. டேய் பிடிக்கண்ணா, இந்த துளசி பிரசாதம் சாப்பிட்டு 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 சாப்பிட்டு. மாமா ஜன்னுக்கு கொடுக்காதீங்க, இன்ஃபெக்ஷன் ஆயிட போகுது. இன்ஃபெக்ஷனா? அம்மா இன்ஃபெக்ஷன்லாம் தீக்கிற அந்த பார்சாதி கோயில் பெருமாள் பிரசாதமா அது? பிரசாதம் தான் மாமா, ஆனா 4 பேர் கைப்பட்டு கொடுக்குறாங்க இல்லையா, அதுல இன்ஃபெக்ஷன் ஆயிடும். ஐயோ நாங்களாம் இதை சாப்பிட்டுதாம்மா நல்லா வளர்ந்துக்கிறோம் இந்த இடத்துல. என்ன நீ? இல்ல வேணாம். அப்பா வேணாம்ப்பா, பையன் சின்னதாக இருமுனா கூட இதனால தான் ஆச்சுன்னு சொல்லுவா. அப்படியா? ஏப்பா நீ வாங்கிக்குவே இல்லை இந்த பிரசாதத்தை? கொடுங்கப்பா. இந்தா. இவனும் சின்ன பையனாக இருந்த போது இதெல்லாம் சாப்பிட்டு தாம்மா வளர்ந்துருக்குறான். நல்லா தானே வளர்ந்துருக்குறான். என்னடா ஜனு எல்லா சமயம் தப்பு தப்பா பண்ணிருக்க? நீ சொல்லி கொடுத்துதான் நான் போட்டேன். டேய் இந்த சம் borrow பண்ண வேண்டிய சம். பக்கத்து நம்பர்ல இருந்து கடன் வாங்கணும். நீ எதுக்குமே கடன் வாங்கலையே? ஆமா எனக்கு தெரியும். தெரிஞ்சும் ஏன்டா தப்பு பண்ண? ஹரிதாஸ் தாத்தா தான் கடன் வாங்க கூடாதுன்னு சொல்லிக்காரு. அடப்பாவி, பாத்தீங்களா உங்க பையன் என்ன சொல்றான்னு? ஹரிதாஸ் தாத்தா கடனே வாங்குறது தப்புன்னு சொன்னாராம், அதனால கணக்குல கூட கடன் வாங்க மாட்டேங்கிறான். எம்மாடி என்ன, நான் ஏதோ தெரியாதனமா உன் பிள்ளைக்கு நல்லது சொல்லி கொடுத்துட்டேன், அதுக்காக நீ கோவிச்சுக்கிட்டு வெங்கடேசன்கிட்ட சண்டை பிடிக்காத. மாமா இனிமேல் எந்த அறிவுரை சொல்றதா இருந்தாலும் என் பையனுக்கு சொல்லாதீங்க, உங்க மூத்த பையனுக்கு சொல்லுங்க. அவருக்கு தான் நிறைய அறிவுரை தேவைப்படுது. ஐயோ அவனுக்கு சின்ன வயசுல நிறைய அறிவுரை எல்லாம் சொல்லிட்டம்மா. எவ்வளோ ஞாபகம் வச்சிருக்கிறான்னு தெரியல, ஆனா தமாஷா ஒன்று சொன்னேன், அதை நல்லா ஞாபகம் வச்சிருக்கிறான். மனைவி சொல்ல மந்திரம்னு சொன்னேன், அதை சரிம்மா நான் செஞ்ச தப்புக்கு நானே பரிகாரம் தேடுறேன். இப்படிக்கண்ணா இந்த பாரு, கணக்கில் கடன் வாங்கினா தப்பே இல்லை, வாழ்க்கையில் கடன் வாங்கினா தான் தப்பு. கணக்கில் கடன் வாங்கினா வினாக்கு விடை கிடைக்கும், ஆனால் வாழ்க்கையில் நீ கடன் வாங்கினா வெறும் வினா தான் கிடைக்கும்.